வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சிக்கன் ஷீக் கபாப் செய்ய போகிறோம். இதுக்காக நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டிலே இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் என்டர் பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் சிக்கன் ஷீக் கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி சிக்கன் ஷீக் கபாப் செய்ய போகிறோம். அதுக்காக 2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம். இப்போ இந்த சிக்கனை கீமா மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது சாப்பர் எடுத்திருக்கோம். இந்த சாப்பரில் இந்த போன்லெஸ் சிக்கனை போட்டு அரைச்சி எடுக்கிறப்போ கீமா பதத்துக்கு அரைஞ்சி வந்துடும். அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சாப்பர் இல்லைனா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பதம் வரணுங்க. இப்போ இந்த சிக்கனை ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட சாப்பர் இல்லை, அப்போ எப்படி இந்த மாதிரி கீமா பதத்தை கொண்டு வருவீங்க? மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. சிக்கனை சின்ன சின்ன பீஸாக இருக்கிறத இதில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் அரைக்கணும். அதாவது வந்து டைரெக்டாக ஆன் பண்ணாமல் பல்ஸ் மோடுக்குன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா அரைஞ்சி வந்துடும். அதாவது பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி பதத்தில் அரைச்சிருக்கோம். நம்ம எடுத்திருந்த 2 கிலோ சிக்கனும் அரைச்சி எடுத்துட்டோம், அதாவது கீமா பதத்துக்கு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்காக எடுத்துருக்கிறது 400 கிராம் வெங்காயம் ஃபைன் சாப்டு எடுத்துருக்கோம். பச்சை மிளகா 10 எடுத்து ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துருக்கோம். பூண்டு 50 கிராம் எடுத்துருக்கோம். அதே மாதிரி இஞ்சியும் அதே சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். கொத்தமல்லி போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபைன் சாப் பண்ணது. அடுத்ததாக கடலை மாவு சேர்த்துக்கணும். கடலை மாவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ரோஸ்டட் சென்னா இருக்குல்ல, அதை நீங்கள் அரைச்சி கூட பவுடராக பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம இதுக்காக எடுத்துருக்கிறது 50 கிராமு. இது எதுக்காக சேர்க்குறோம்னா பைண்டிங்காக சேர்த்துக்கிறோம். உப்பு போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. தனியாத்தூள் போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். சிக்கன் மசாலா போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே மிக்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம எந்த மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம போட்டுக்கிற மசாலா வெங்காயம் எல்லாமே முழுசாக மிக்ஸ் ஆகணும். அது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா, நம்ம எப்படி தேய்க்கிறோம்னு பாருங்கள். இந்த மாதிரி சிக்கனை இந்த பராத்தால வச்சு தேய்க்கிறப்போ நம்ம போட்டுக்கிற மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. 5 நிமிஷமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷீக் கபாப் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதாவது அந்த ஷீக் கபாப் ஷேப் வந்துருச்சான்னு பார்க்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறப்ப அந்த ஷேப் வருது பாருங்க. இந்த மாதிரி வந்துதானே போதும், இது பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்காக இதை ஒரு வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. 1 மணி நேரமாக இந்த சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருந்ததுங்க. இதை எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போ ஸ்கீவரில் போட்டு எப்படி அதை நம்ம ஸ்டிக் பண்ணுறன்றதை பாருங்க. அதாவது ஸ்கீவரில் எப்படி கோக்குறன்றதை பாருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். அப்படியே எடுத்து இந்த கம்பியில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே பிடிச்சிக்கும். அது இந்த மாதிரி நல்லா திக்காகன்றதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. நல்லா திக்காகி வந்துருச்சு. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கணுமான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க, தேவைப்பட்டால் வைக்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட செய்யலாங்க. இந்த மாதிரி கம்பி உங்கள்கிட்ட கிடைக்கலன்னா கவலையே படாதீங்க. சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். தந்தூரி ஸ்கீவர்னு கேளுங்க கொடுப்பாங்க, இல்லை தந்தூரி ஸ்டிக்குன்னு கேளுங்க கொடுப்பாங்க. சின்ன சின்னதாக இருக்கும். நம்மக்கிட்ட பெருசாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ கம்மியான அளவில் செய்கிறப்போ அந்த சின்ன சின்ன ஸ்டிக்லேயே வச்சு செய்யுங்க. உடன் ஸ்டிக் வரும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செஞ்சுருக்கோம்னு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறோம் சொன்னல உங்களுக்கு நான். அந்த மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏன்னா இது பாயில் பண்ணதுக்கப்புறம், அதாவது சுட்டதுக்கப்புறம் இதை கட் பண்ணோம்னா உடையும். அதனால் இப்போவே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சுட போகிறோம். இந்த ஷீக் கபாப் எப்படி சுட போகிறோம்னா வீட்லேயே ஈஸியாக செய்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதை சார்கோலெல்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இது கிடைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டோம். அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வச்சுருக்கோம். அப்படியே இதை அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் திருப்பி திருப்பி அதை சுட போகிறோம். எல்லா பக்கம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணும், அது வரைக்கும் இதை சுட்டுக்க போகிறோம்.
இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ ஒரு 50% வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடில் அதை நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால தான் சொல்கிறேன், முழுசாக வீடியோ பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ளேமில் காமிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிரித்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ப்ராசஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்கணும்னா, இந்த சிக்கன் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள், அந்த ஷீக் கபாப் ஷேப்பும் இருக்கணும். அது நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில் செஞ்ச மாதிரி இருக்கணும். அந்த சிக்கன் பாருங்கள் 50% வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ட்ரை ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அதாவது டபுள் பாயிலிங் மெத்தடில் ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தண்ணி கொதி வந்துட்டு இருக்கு பாருங்கள். அதில் நம்ம வீட்டில் ஸ்ட்ரைனர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் இதை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண ஷீக் கபாபெல்லாம் இதில் போட்டுடலாங்க. இதை வந்து நம்ம தந்தூரியும் பண்ணலாம், பார்பிக்யூவும் பண்ணலாம். நம்ம கஸ்டமர் வந்து ஸ்டீம்டு கேட்டிருந்தாங்க, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். இதை வந்து நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாமேன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள், எப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்போ அந்த ஸ்டீம் வெளியே போகாமல் அந்த ஸ்டீம்லேயே இது வெந்துருங்க. இருக்கிற அந்த ஈரப்பதமும் ட்ரை ஆகிடும். இப்போ ஒரு மூடி போட்டுட்டோம். 10 நிமிஷம் இப்படியே ஸ்டீம் ஆகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், முழுசாக அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, சாப்பிடவும் அருமையாக இருக்கும். பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு, நல்லா ஈரப்பதம் இல்லாமல் ஆகிடுச்சு. கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இது சாப்பிட ரெடி. இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மோக்கியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்களேன்னா, இந்த மாதிரி தவா மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அப்படியே இதை போட்டுருங்க. தவா மேலே போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா கிரில் ஆகிடும். இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த ஸ்மோக்கி ஃப்ளவர் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம், நான் ஸ்டீம் பண்ணதே போதும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட எடுத்துக்கோங்க. இல்லை நான் ஸ்டீம் பண்ணல, தவா மேலே போட்டுக்கிறோன்னா தவா மேலேயும் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தவா நல்லா சூடேறி வந்ததுக்கப்புறம் இந்த சிக்கனை போட்டோம். இப்போ ஒரு 1.5 நிமிஷம் டைம் ஆயிருக்கு. நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இப்போ இதை எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு முன்னே லைட்டாக மல்லியெல்லாம் தோவிட்டு பார்க்குறப்போ வாவ், அருமையாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். இது கூட மின்ட் சட்னி வச்சு சாப்பிட்றப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, ஒரு அருமையான சிக்கன் ஷீக் கபாப் செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த ஷீக் கபாபை பார்த்த உடனே யாருக்கெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அவங்கெல்லாம் கமெண்ட்ல வந்து ரெட் கலர் ஆட்டை போடுங்க. எனக்கும் பார்க்குறப்போ சந்தோஷமா இருக்கும். ஓகே மக்களே, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சிக்கன் ஷீக் கபாப் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொன்ன வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.